நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்படியே நம்மழகால் படிடுவோமா? ஆபிரகாம் அந்த பெயருக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். Abraham named that place Jehovah Jireh. எந்த இடத்துக்குனா, If you ask what kind of place it was, ஆண்டவர் போக சொன்ன இடத்துல போன இடத்துக்கு. it was a place where the Lord told him to go. ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்த இடத்துக்கு. It was a place where the Lord told him to do and what he did. ஆண்டவரை ஆராதித்த இடத்துக்கு. It was a place that he worshipped. கர்த்தர் நம்ம இடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறார். That is what God expects from us. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்திருக்கிறோம். We have accepted God's calling and have come here. ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு கூட நம்ம We வந்திருக்கிறோம். have come here with a purpose and a plan. அவரை உயர்த்தி இருக்கிறோம், ஆராதிச்சு இருக்கிறோம். We have worshipped him, we have exalted the Lord. இந்த இடத்துக்கு நம்ம யெகோவா ஈரே என்று பெயரிடுவோம். We should name this place Jehovah Jireh. எங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, It is a place where we all join together. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, Whenever we come together to worship the அந்த Lord, இடம்லாம் யெகோவா ஈரே it என்று is the பெயர் பெறும். place of Jehovah Jireh, கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். where the Lord meets our needs. அவர் போதுமானவர்களும் அதிகமானவராய் He is இருக்கிறார். the God who is more than sufficient for அவர் us. ஏராளமானவராய் தாராளமானவராய் He is the இருக்கிறார். God of abundance. நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த இயேசு நமக்காக இருக்கிறார். We have Jesus Christ, who is the Son of God, who shed his blood for our sake. உங்களை என்னை சிருஷ்டித்த பிதா இருக்கிறார். We have the Father who has created you and I. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? Let us open our mouths and exalt the Lord. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவையும் சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. போதுமானவரும் அதிகமானவரே, Lord, you are more than sufficient for us. ஏராளமானவரே, தாராளமானவரே, You are the God of abundance and immeasurable. இந்த கால வேளையில் நம்ம நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். We thank you and we lift our eyes to you this morning. உம்முடைய கரத்தில் எங்களை We சமர்ப்பிக்கிறோம். surrender ourselves into your hands. ரொம்ப நன்றியோடு துதிக்கிறோம். We thank you with a grateful heart. Lord. சகோதரர்களை யாராச்சும் ஒருவர் முன்பதாக வந்து One of the brothers can come forward இந்த ஆராதனை மீதியான பகுதிக்காக நம்ம and pray ஜெபிப்போம். for the rest of the service. ஆவியிலே ஏவப்பட்டவர் யாராச்சும் ஒருவர். Those who are stirred in the spirit, ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்மை நிரப்ப, let the presence of the Lord may abide with us. அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட That இடைப்பட the Lord may speak to us through his word. நம்ம ஜெபிப்போம். Let us pray. தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான கர்த்தாவே, இந்த வருடத்தினுடைய முதல் ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேலே வைத்த உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஆண்டவரே ஒரு நாளும் மாறாதவைகளாக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் இந்த புதிய ஆண்டையும் எங்களுக்கு கிருபையாய் நீர் ஆண்டவரே கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீங்கள் ஆண்டவரை உலாவுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய ஆராதனையிலே நீங்கள் மகிமைப்பட்டபடினாலும் உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய ஆண்டவரே பிரசன்னத்தினால் எங்களுடைய ஆலயத்தின் ஆண்டவரே நீங்கள் நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீங்கள் மூடிக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கென்று வைத்திருக்கிற மன்னாவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுடைய ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு புதிய ஆவியை நீங்கள் உற்சாகத்தை நீங்கள் ஆண்டவரே தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பலனுள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. ஆண்டவரே பேசுகிற உடைய ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாயிலை நீங்கள் வைப்பீராக. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட ஆண்டவரே பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா தடைகளையும் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. சூத்திரப்பா பசுத்த ஆவியானவர் நீங்கள் ஆண்டவரை கிரியை செய்யும்படி உம்முடைய பசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலும் உடைய ஆண்டவரே கரம் வழிநடத்தல் இருக்கட்டும். உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே நீங்கள் இடைப்படுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நன்மையினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. Joy to see each and
every one of you in this new year. இந்த புது வருஷத்துல கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வாஞ்சிப்போம். Let's desire that the Lord may do new things this new year. எதிர்பார்ப்போம். And have an expectation. முயற்சி செய்வோம். And let's strive towards it. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். That the Lord may do great things. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கனசல் முன்பதாக ஒரு சில அறிவிப்புகள். Few announcements before going to the word of God. வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 6:30 மணிக்கு நமக்கு வேத பாட வகுப்புகள் உண்டு. Every Tuesday we have Bible study at 6:45 in the evening. தற்சமயம் இங்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். For the time being it will be held at this church. வருகிற நாட்களில் புது ஆலயத்தில் அந்த பைபிள் ஸ்டடியை நடத்த பிரயாசப்படுவோம். In the coming days we are thinking of having it in the new church. வருகிற சனிக்கிழமை நமக்கு செகண்ட் சாட்டர்டே என்பதனால் Because coming Saturday is the second Saturday. இன்டர்செஷன் பிரேயர் மன்றாட்டு ஜெபம் நம்முடைய புது சபையில் நடைபெறும். We would be having intercession prayer at the new church. 10 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். Start from at 10 in the morning and end at 1. எதிர்பார்ப்போடு கூட வாருங்கள். At noon come with an expectation. ஜெபிக்க வாருங்கள். Come to pray. கர்த்தர் நம்ம எண்ணுவதற்கு வேண்டிகளுக்கு மேலான காரியங்களை செய்வார். That the Lord will do great things more than we can ask or think. வருகிற வாரம் நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்போம். Coming week we would be having communion service. இதனால் இது கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். Even today let's turn our attention to the word of God. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னும் கொஞ்சம் விவரமாய் ஆழமாய் பார்ப்போம். Let's go a little further and meditate on the promise that the Lord has given us this new year. ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. The word of God gives us a profound promise. ஜெபத்தை குறித்த வாக்குத்தத்தம். It is a promise of prayer. இது ஆண்டவரை குறித்த வாக்குத்தத்தம். It is a promise concerning Jesus. இது நம்மை குறித்த It is a வாக்குத்தத்தம். promise for us. இது புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கான It வாக்குத்தத்தம். is a promise for the new covenant believers. எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 20-21 வசனங்கள். The book of Ephesians chapter 3 verses 20 and 21. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Now unto him that is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that is working in us. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். Saint Paul prays for the believers. அந்த ஜெபத்தை ஏறெடுத்தது மாத்திரமல்ல, And when he raised this prayer, அந்த ஜெபத்தை எழுத்தின் வடிவில் நிருபமாக அந்த ஜனங்களுக்கு எழுதி கொடுக்கிறார். he writes down this prayer in the form of an epistle. அவர் எப்படி ஜெபிக்கிறார்? How does he pray? எதற்காக ஜெபிக்கிறார்? And for what he prays? ஏன் ஜெபிக்கிறார்? And why he prays? என்கிற எல்லா காரணத்தையும் அறிந்து கொள்ளும்படி That we may have an understanding about the reason. அவருடைய ஜெபத்தினுடைய மேன்மையை ஜனங்கள் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, And that we may understand the profound nature of the prayer. அப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கும்படி அவர் எழுதுகிறார். And he encourages us that we also may raise such prayers to the Father. ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, The pastor should not only be praying for the believers, விசுவாசிகளை ஜெபிக்க உற்சாகப்படுத்த but வேண்டும். he should encourage the believers also to pray. அவர்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும். And he should make them prayerful people. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஜெபத்தை எழுத்தின் மூலமாக, கடிதத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு தெரிவிக்கிறார். Saint Paul informs the people about this prayer through an epistle. அவருடைய விசுவாசத்தை அதிகரிக்க, That in order for their faith to be boosted up, ஜெபத்தை குறித்த ஒரு நல்ல நம்பிக்கை உண்டாக, that they may have an understanding and a hope regarding prayer, ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல எண்ணங்கள் உண்டாக, that they may have the right attitude about God, விசுவாசிகளை குறித்த ஒரு நல்ல எண்ணம் that உண்டாக, they may have the right attitude about believers. இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்தது மாத்திரமல்ல, அதை எழுதி கொடுக்கிறார். He not only prayed in such a manner, but he also wrote it down. அவருடைய ஜெபங்களை நம்ம பார்ப்போம் என்றால், If you have a look at Saint Paul's prayers, முதலாவது அதிகாரத்தில் விசுவாசிகளுடைய கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறார். in chapter 1 of the book of from the book of Ephesians, he prays for the believers' eyes to be enlightened. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, Today what is the problem in this world? மனுஷனுடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. It's because man's eyes have been bound. மனுஷன் குருடனாய் இருக்கிறான். Men are blind. இது ஆவிக்குரிய ஒரு குருட்டுத்தனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. This is speaking about a spiritual blindness. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், You and I as children of God, இந்த உலகத்தில் சரீரப்பிரகாரமான கண்களை உடையவர்களாய் இருந்து, we should not only have physical eyes, உலகப்பிரகாரமான காரியங்களை நம்ம பார்த்தாலும், and even though we look
at worldly things. நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. We should never forget that we have a spiritual eye. ஆண்டவருடைய காரியங்களை நம்ம பார்க்கணும்னா When we look at godly things, அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். our spiritual eyes have to be opened. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், How good God is, அவர் எவ்வளவு வல்லவர், and how mighty He is, அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, and what are His plans concerning me, நோக்கங்கள் என்ன, what is His purpose, என்னை குறித்து என்ன சித்தத்தை உடையவராய் இருக்கிறார், what are His plans for me. இவைகள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் In என்றால், order to know them all, வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், and in order to know the mysteries of from the word, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்பட our வேண்டும். spiritual eyes have to be opened. அந்த கண்கள் திறக்கப்படும் போதுதான் When our spiritual eyes are opened, தேவன் நம்முடைய வாழ்வில் எப்படி கிரியை செய்கிறார், we will understand how God is working in us. அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, What kind of works does God do? அவருடைய வல்லமை எப்பேற்பட்டதா What இருக்கிறது, kind of power He has? அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், How mighty He is. இவைகள் எல்லாவற்றையும் நம்மளால அறிந்து கொள்ள And we முடிகிறது. can have a complete understanding about it. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் And that's why St. Paul, மனக்கண்கள் திறக்கப்படும்படி, he prays for spiritual eyes to be opened. விசுவாசியுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு When a believer's spiritual eyes are opened, தேவனுடைய வல்லமையை காண வேண்டும், and when they see the power of God, அதுவும் அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறதை காண வேண்டும். and not only that, they should see the power that is at work within ourselves. கிறிஸ்துவுக்குள் கிரியை செய்த அதே வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, In order for us to understand that the same power that worked in Christ is in us, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஜெபம் he பண்றார். prays for our spiritual eyes to be opened. தொடர்ந்து தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்படும்படி ஜெபம் பண்றார். And then he prays for God's abundance to be filled in our lives. ஆண்டவருடைய பரிபூரணம், God's fullness. தேவனுடைய பூரணம் மாத்திரமல்ல, Not only God's fullness, தேவனுடைய பரிபூரணம் ஒவ்வொருவரையும் நிரப்ப பண்ணும்படி, but God's abundant fullness must be filled in each and every one of us. தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும்படி அவர் He ஜெபிக்கிறார். prays that we may have an understanding about the Lord's love. அந்த அன்பை புரிந்து கொள்ளும்படி ஏன் ஜெபிக்கிறார்னா, Why is he praying that we should understand his love? அது அறிவு கெட்டாததா இருக்கிறது. Because it is uncomprehendable. ஆவிக்குரிய காரியங்களை Every spiritual thing, நம்ம போதித்தா மாத்திரம் போதாதுங்க, it's not enough only to be taught. பிரசங்கித்தால் மாத்திரம் It's போதாது, not enough to be preached. ஆவியானவருடைய உதவி தேவை. But we need the help of the Holy Spirit. ஞானம் கூப்பிடணும், The wisdom should call out, புத்தி சத்தமிடணும், and the knowledge should shout out. தேவன் பேசணும், The Lord should speak, பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு பதில் கொடுக்கணும். and the Holy Spirit should respond. ஆவிக்குரிய காரியங்கள் இப்படிதான் நடைபெறுகிறது. This is how spiritual things take place. ஏதோ ஒரு திறமையுள்ள பிரசங்கியார், Not a talented preacher ஒரு நல்ல பேச்சாளர், or a profound speaker. அவர்கள் பிரசங்கித்ததனால போதித்ததனால எல்லாம் புரிந்தது என்பதல்ல. Just because they have taught or preached, you have understood everything. அவையெல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்டவைகளாய் இருக்கிறபடினால் Because they are beyond our understanding, ஆண்டவருடைய உதவி தேவை. we need God's help. நம்ம என்னதான் ஆழமா பிரசங்கம் பண்ணாலும், No matter how deep the teachings are, மிக விவரமா நன்றாய் பிரசங்கம் பண்ணாலும், or how well it is explained, ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால், in order to reach to the people, ஆறு அறிவுக்கு அப்பாற்பட்ட தேவ அறிவு நமக்கு அவசியமா we இருக்கு. need godly wisdom to have an understanding. மனக்கண்கள் திறக்கப்படணும். Our spiritual eyes should be open. அது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பை அவர்கள் அறிந்து உணர வேண்டும். Not only that, they should have an understanding and have an experience about the love of God. அந்த அறிவு கெட்டாத அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். They should have an understanding about the profound wisdom and love of God. அதன் ஆழம் அகலம் உயரம் இவைகளை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி They should ஜெபிக்கிறார். have a surpassing knowledge of how high and deep and wide the love of the Lord is. தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறார். And he prays to be filled with the fullness of God. தேவ ஞானம், The wisdom of God. தேவனுக்கு இருக்கிற அறிவு, The wisdom of the knowledge of God. தேவனுக்கு இருக்கிற புத்தி, The understanding of God. தேவனுக்கு இருக்கிற எல்லா சுவாபத்தினால் நிரப்பப்பட வேண்டும். And we should be filled with all the divine attributes of God. எல்லா வல்லமையினால் நிரப்பப்பட We வேண்டும். should be filled with the power of God. எல்லா குணாதிசயத்தினால் நிரப்பப்பட We should வேண்டும். be filled with all the attributes of God. தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபித்துவிட்டு, He not only prays that we should have the fullness of God, அதுக்கு மேலேயும் தேவன் விசுவாசிகளை நிரப்ப வேண்டும். and then he still goes further and he prays that they should have a fuller
outpouring of the Spirit. கிறிஸ்தவ ஜெபம் என்பது சாதாரண ஜெபம் இல்லைங்க. A Christian prayer is not an ordinary prayer. ஏதோ ஒருத்தர் தேவையோடு கூட வருகிறார். That someone comes with a need. அவருடைய தேவை சந்திக்கப்படணும். And his needs should be met. அவருக்கு அற்புதம் நடக்கணும். And a miracle should happen. அதிசயமான காரியங்கள் நடக்கணும். And wondrous things should take place. இதற்காக ஜெபிப்பது மாத்திரம் கிறிஸ்தவ ஜெபம் அல்ல. Christian prayers does not stop there. அவருடைய தேவை சந்திக்கப்படுவதற்கு மேலாக, But even above his needs may be met. அற்புதம் அதிசயங்கள் நடைபெறுவதற்கு மேலாக, Above a miracle that takes place. நம்ம காணக்கூடிய பிசிக்கல், அதாவது காரியத்துல ஒரு அற்புதம் நடப்பதை விட, More than a physical seen thing that happens physically. ஆவிக்குரிய விதத்தில் In a spiritual manner. ஒரு மாபெரும் அற்புதம் நடக்கணும். We need a profound miracle. அதாவது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, Not only our needs being met. அற்புதம் அதிசயங்கள் நடைபெறுவது And மாத்திரமல்ல, not only having miracles and wonders taking place in our பரிசுத்த lives. தேவனே நமக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும். But the holy God should come and dwell in us. அவருடைய வல்லமை நம்மில் விளங்க வேண்டும். His power should be exhibited in us. அவர் நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்று His ஜெபிக்கிறார். work should be manifested in us. தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, We not only should be filled with the fullness of God, அதற்கு மேலாக, but we should go beyond it. அது எப்படின்னா, How is it possible? நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மேலாக, He says more than I can ask or even imagine. தேவனுடைய பரிபூரணத்தால் நிரப்பப்படுவதுதான் உன்னதமான நிலை. To be filled with the fullness of God is an ultimate thing. ஆனா அதை விட மேன்மையான காரியம் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிறார். But he still goes further and he prays for something greater to take place. இந்த வசனத்தை எல்லாராலையும் விசுவாசிக்க முடியாது. Everyone cannot believe or agree with this verse. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஜெபத்தை குறித்து கிறிஸ்தவனுடைய கண்ணோட்டங்களை பார்ப்போம் என்றால், If you look at the promises of God and the Christian's perspective regarding the promises of God, ஒவ்வொரு விதத்துல நம்புவாங்க. each person is different when it comes to believing. ஒரு சில ஜெபத்தையே விசுவாசிப்பதில்லை. Some people don't even believe in prayers. அதுக்கு காரணம் நாங்க ஜெபித்தோம் எங்களுக்கு கிடைக்கல. It is because they had prayed but not received. ஒரு சிலர் நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கர்த்தர் தருவார் என்பதை விசுவாசிப்பதில்லை. Some people don't believe that God is able to give them more than they can ask. ஒரு சிலர் சொல்லுவாங்க, Some people will tell you, ஆண்டவர் உனக்கு நிறைய கொடுக்க மாட்டாரு, the Lord will not give you in abundance, உனக்கு எது தேவையோ அதை மட்டும் but கொடுப்பார். he will give you what you need. நிறைய எல்லாம் கொடுத்துட மாட்டார். He will not give you too much. ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துவார்கள். They will limit God's power. ஒரு சிலர் நம்ம கேட்கறத ஆண்டவர் கொடுப்பார்னு விசுவாசிப்பாங்க. Some people will believe that when I ask God, the Lord will give. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல், But Saint Paul, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கர்த்தர் நமக்கு தருவார் என்றார். he says the Lord will give more than I can ask or think. ஏன் இந்த வசனத்தை அநேகரால் விசுவாசிக்க முடியலனா, Why many people cannot believe in this verse? ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லைங்க. It is because there is no spiritual maturity. சில ஜெபித்து நடக்காமல் இருப்பபடினால், It is because they had prayed and not received. சிலர் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் It இருக்கிறபடினால், is because they had asked and not received. ஒரு சில கிறிஸ்தவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, Some people come to a conclusion நம்ம ஜெபித்தா வேலைக்காகாது, that it is not enough for us to pray. நம்ம ஜெபம் போதாது, Our prayers is insufficient. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். God will not listen to my prayers. ஜெபத்துக்கு என்று வல்லமையுள்ள தாசர்களை தேடுவோம். I need to seek for a man of prayer. அவர்கள் ஜெபித்தா கர்த்தர் கேட்பார். They will pray and God will hear. அவர்கள் ஜெபித்தா நிச்சயம் நடக்கும். If they pray, definitely a miracle will happen. பாருங்க, தங்களுடைய ஜெபத்தின் மீது விசுவாசம் இல்லாம They don't have a hope in their own prayer. மற்றவருடைய ஜெபத்தை சார்ந்து கொள்கிறார்கள். And they lean on other people's prayers. மற்றவர்களும் பெரிய காரியங்களுக்காக ஜெபிப்பது கிடையாது. And others also don't pray for great things. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, If you ask what is the reason, அவர்களுடைய அனுபவம், it எக்ஸ்பீரியன்ஸ். is because of each one's experience. அந்த தங்களுடைய அனுபவத்தை வைத்து வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். They will have the experience and then they will explain and they will interpret the word. அந்த அனுபவத்துக்குட்பட்டு வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள். They, based on their experience, they will interpret the word. ஆனா ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது, But spiritual maturity நம்முடைய அனுபவத்தை வைத்து வசனத்தை பிரசங்கிக்க கூடாது. is not preaching the word based on our own experience, வசனத்தை வசனமாக பிரசங்கிக்கணும். but to preach the word as the word. சத்தியத்தை சத்தியமா பிரசங்கிக்கணும். As is to preach the truth as the truth. ஏதோ ஒரு சில காரியத்தை நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், That I have asked
It's not just by asking. எனக்கு அதை தரல, And God has not given it. அதனால கேட்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் என்பதல்ல. And therefore whatever everyone asks they will not receive, you can't say. ஒரு சில ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கு தேவை. We need a spiritual maturity. நம்முடைய ஜெபத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை நம்ம புரிந்து கொள்ளணும். We should understand our prayers and the will of God. யாக்கோபு தன்னுடைய நிருபம் 4வது அதிகாரத்தில் சொல்றாரு, James in his epistle chapter 4 he says, ஒரு சிலர் பெற்றுக்கொள்ளவில்லை, some people have not received ஏன்னா அவங்க கேட்கலன்றார். because they have not asked. அதனால தான் உங்களுக்குள்ள சண்டை பொறாமைகள் இப்படிலாம் இருக்குது. And that's why you have quarreling and envy among you. இச்சிச்சும் உங்களுக்கு கிடைக்கல. You have desired and not received. அதற்கு காரணம் The reason being, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறபடியினால் என்று it is சொல்கிறார். because you have not asked, he says. இது ஒரு கூட்டம். This is one group of people. தங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி பெற்றுக்கொள்வது கிடையாது. They don't receive by asking. இன்னொரு கூட்டத்தை சொல்றாரு, He talks about another sect of people. இவர்கள் ஜெபிக்கிறார்கள், They pray, ஆனா தேவனுடைய சித்தத்தை அறியாமல் ஜெபிக்கிறார்கள். but they pray without knowing the will of the Lord. அப்படி சித்தத்துக்கு விரோதமாய் ஜெபிக்கிறபடினால் Because they pray against the will of the Lord, அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். they do not receive. ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது Spiritual maturity தேவனுடைய சித்தத்தை நன்றாய் அறிந்து is to have an understanding about the will of God அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கு ஜெபிப்பது. and to pray for God's will to take place and come to pass. 1 யோவானின் புத்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of 1 John chapter 5 verse 14, யோவான் ஜெபத்தில் இருக்கிற ஒரு உறுதியை பத்தி பேசுறார். here John speaks about a confidence in prayer. தைரியம். It's a confidence. ஆண்டவரிடத்தில் கேட்டா கிடைக்கும் என்கிற ஒரு தைரியம், ஒரு விசுவாசத்தை குறித்து. It speaks about his faith, his confidence and boldness about prayer. 1 யோவானின் புத்தகம் 5:14 நம்ம வாசிப்போம் என்றால், In the book of 1 John chapter 5 verse 14, அப்படி சித்தத்தின்படி நம்ம எதையாகிலும் அவரிடத்தில் கேட்போம் என்றால், it says if you ask anything according to his will, நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு தைரியம் நமக்கு உண்டாகிறது என்று he சொல்கிறார். says we have a confidence that he hears us and he will give it to us. ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்ம எல்லாருக்கும் தேவைங்க. We all need spiritual maturity. அப்பதான் வசனத்தெல்லாம் விசுவாசிக்க முடியும். Only then we can believe in the word. நமக்கு கிடைக்கல என்பதற்காக Just because we have not received, எல்லாம் பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. you can't say it's a lie. அது அபிஷேகமா இருந்தாலும் சரி, Even if it comes to anointing அந்நிய பாஷையா இருந்தாலும் சரி, or speaking in tongues தீர்க்கதரிசன வரங்களாய் இருந்தாலும் or சரி, the gift of prophecy, வேதம் என்ன சொல்கிறதோ whatever the Bible அதை says, விசுவாசிக்க, we have to believe அதை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள and to in order to ask and receive, நமக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை. we need a spiritual maturity. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை விசுவாசிக்க வேண்டும் என்றால், In order to believe in the book in the promise that is mentioned in Ephesians 3:20, நாம் வேண்டிக் கொள்வதற்கு எண்ணுவதற்கு மேலாக கர்த்தர் செய்வார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்றால், if you need to believe that God is able to do more than I can ask or imagine, அப்படிப்பட்ட வல்லமை எனக்குள்ள கிரியை செய்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால், if we have to believe that his power is at work within me, தேவன் என் மூலமாய் மகிமைப்படுவார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்றால், and in order to believe that God is able to be glorified in me, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை. we need a spiritual maturity. குறிப்பாக இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக Before meditating on this word, ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு சின்ன முகவுரையை கொடுக்கிறேன். let me give to you a small introduction. பார்க்கிற கர்த்தரிடத்துல கேட்கிற காரியங்களுக்கு மேலாக நாம் பெற்றுக்கொள்வோம். That we may receive more than we can ask from the Lord. வேதத்துல அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. In the Bible we see many people's prayers were answered. எதுக்காக ஜெபித்தாங்களோ அது அப்படியே நடந்தது. Whatever they prayed for, they received. ஆனா ஒரு சில ஜெபங்களுக்கு But for some prayers, எதிர்மாறாய் ஒரு சில காரியங்கள் நடந்தது. things that happened that were contrary. ஆனா உண்மை என்னன்னா, But the truth is, அது எதிர்மாறா நடக்கல. it did not happen in a contrary அவங்க way, வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் நடந்தது. but it happened beyond their expectation. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆப்போசிட்டா நடக்குதுன்னு. This is what we understood, that it has happened in a contrary manner. அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. And that is spiritual maturity. இதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் சொல்றார். This is mentioned in the book of Romans chapter 8. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவரில் அன்பு கூறுகிற எவருக்கோ அவர்களுக்கு நடப்பதெல்லாம் சகலமும் நன்மைக்கென்று.
that everything together happens for those who love God and do the will of God. நாம் அழைக்கப்பட்டிருப்போம் என்றால், If we have been called by the Lord, நாம் ஆண்டவரை நேசிப்போம் என்றால், and if we love the Lord, அவர் நம்மை நேசிப்பார் என்றால், and if the Lord loves us, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையா the மாத்துறார். Lord is able to change every evil into good, அது மரணமா இருந்தாலும், even if it is death. ஒரு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம் என்றால், For example, you see யோவான் ஸ்நானகன். John the Baptist. யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்காக வழி ஆயத்தப்பட வந்தவர். John the Baptist came to prepare the way for Jesus. இயேசுவுக்காக வழி ஆயத்தப்படுத்தினார். He prepared the way for Jesus. இயேசுவுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். He was closely related to Jesus. பார்க்கிறோம், இயேசுவை ரொம்ப ஆதரிச்சார். And he supported Jesus. வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை விசுவாசித்தார். He believed that he is the Lamb of God that came down from heaven. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். He baptized Jesus. மனம் திரும்புதலை குறித்து பயங்கரமா பிரசங்கம் பண்ணினார். He preached about repentance. ஆனா சிறையில் தள்ளப்பட்டார். But he was thrown in prison. அவருடைய விடுதலைக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. And everyone kept praying for his deliverance. யோவான் ஸ்நானகனும் ஜெபித்தார். Even John the Baptist prayed. யோவான் ஸ்நானகன் என்ன நினைச்சார்னா, What did John the Baptist think? இயேசு தேவ ஆட்டுக்குட்டியானவர், He believed that Jesus is the son of the Lamb of God. வானத்திலிருந்து இறங்கி வந்த மேசியா. He believed that he is the Messiah that has come from heaven. அவர் எப்படியாச்சும் நம்மளை விடுதலையாக்குவார். And he will somehow deliver me. இந்த மரணத்திலிருந்து நம்மளை தப்புவிப்பார் என்று He விசுவாசித்தார். believed that he will somehow rescue him from death. அதுக்காக காத்திருந்தார். And therefore he waited. யோவானுடைய சீஷர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். The disciples of John the Baptist kept praying. ஆனா அது நடக்கலையே. But it did not happen. இயேசு அமைதியா இருந்தார். Jesus kept quiet. யோவான் ஸ்நானகனுக்கே சந்தேகம் வந்துச்சு. And then John the Baptist himself doubted. இவர் உண்மையான மேசியாவா? Is he the real Messiah? இல்ல இன்னொரு மேசியா வருவதற்கு நாங்க காத்திருக்க வேண்டுமா? Or should we wait for another Messiah? பாருங்க, இயேசுவிடத்தில் போய் கேளுங்க. So he tells his disciples, go and ask Jesus. ஏன்னா தான் நினைச்சது நடக்கல. Because his expectations did not come to pass. தான் வேண்டிக் கொண்டது நிறைவேறவில்லை. His prayer did not come to pass. யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் போய் இயேசுவிடத்தில் கேக்குறாங்க. So the disciples of John the Baptist went to Jesus and asked. அப்ப இயேசு கொடுக்கிற பதில் என்னன்னா, So the answer that Jesus gave, நீங்கள் காண்கிறதையும் கேட்கிறதையும் போய் யோவான் இடத்தில் சொல்லுங்கள். go and tell John what you see and hear. யோவான் விடுதலை ஆகலைங்க. John the Baptist did not get delivered from prison. அவருடைய தலை சீவப்பட்டது. He was beheaded. ஆனா பேதுருவை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், But we see about Peter, பேதுருக்காக விசுவாசிங்க ஜெபித்தார்கள். that the believers prayed for Peter. பேதுருவும் ஜெபித்தார். And Peter prayed. பேதுரு வெளியே வந்தது மாத்திரமில்ல, Peter not only came out of prison, எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்ளுக்கு மேலான காரியங்களை தேவன் செய்தார். but God worked mighty miracles and wonders through him. யோவான் ஸ்நானகன் வெளியே வரல. John the Baptist did not come out. ஆனா பேதுரு வெளியே வந்தார். But Peter came out. யோவான் ஸ்நானகன் விடுதலை பெறவில்லை. John the Baptist did not get deliverance. ஆனா பவுலும் சீலாம்லாம் விடுதலையாக்கப்பட்டார்கள். But Paul and Silas got delivered. சிறைச்சாலையில் இருந்த மக்கள் வெளியே வந்தாங்க. They came out of prison. சிறை கதவுகள் திறக்கப்பட்டன. The prison doors were open. கட்டுகள் அறுந்தன. The bounds were broken. ஏன் இவருடைய வாழ்க்கையில இந்த விடுதலை இல்லை? Why he didn't receive this deliverance? ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை And உண்டானது? why did he receive such deliverance? பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நமக்கு மர்மமா இருக்கும். Sometimes some things may seem like a puzzle to us. நமக்கு அதிர்ச்சியா இருக்கும். It may seem like a mystery to us. ஆனா ஆண்டவருக்கு அப்படிலாம் இருக்காதுங்க. But it is not so for God. ஏன்னா Because நம்முடைய முழு பிக்சரும் அவரிடத்துல இருக்குது. he has a full picture of us. நம்ம கிட்ட இப்போ ஓடுற ரீல் தான் இருக்குது. We only have bits and pieces of the puzzle. இது வரைக்கும் நடந்தது. So far what has happened? இன்னைக்கு என்ன நடக்க போகுது? And what's going to happen today? இன்னைக்கு என்ன கிடைக்கும்? What will we receive today? இன்றைக்கு எது நல்லது? What is good for today? ஆண்டவர் இன்னைக்கு எது நல்லதுன்னு பார்க்க மாட்டார். The Lord will not see for what is good for today, நம்முடைய ஃபியூச்சர், but for our future, நம்முடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர், for the future of our children, தலைமுறை from generation to generation. எல்லாவற்றையும் வைத்து அற்புதம் அதிசயங்களை செய்கிறவர். Based on all this, he will do a miracle and a wonder. சபை ஜெபித்தது. The church prayed. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் விடுதலை ஆனார்கள். And the disciples got saved. ஆனா யோவான் ஸ்நானகனுடைய தலை சீவப்பட்டது. But John the Baptist's head was beheaded. இது எதை காட்டுதுன்னா, What does it tell? நம்முடைய ஜெபத்துக்கும்
for our prayers, தேவனுடைய சித்தத்துக்கும் இருக்கிற and for the will of God. தொடர்பை காட்டுகிறது. It shows a connection. எங்க பிள்ளைங்க ஐஸ்கிரீம் கேட்பாங்க. My children will ask for ice cream. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைங்க ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி கொடுப்பீங்க? How many parents buy their children ice cream? நான் வாங்கி கொடுக்கிறேன். I buy and give them. ஆனா ஒரு சில முறை நான் வாங்கி கொடுப்பதில்லைங்க. But sometimes I don't buy and give it. போன மாசம் 2-3 முறை கேட்டாங்க. Last month 2-3 times they asked. நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். But I said no, I won't buy. அதுக்கு காரணம் என்னன்னா, The reason being, அந்த பிள்ளைங்க ஒரு நாள் சந்தோஷம், it's a joy for one day. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார்கள். They expecting on that temporary happiness. இன்பத்துக்காக ஐஸ்கிரீம் கேக்குறாங்க. They are asking for ice cream for pleasure. ஆனா நான் அது கொடுக்கல. But I did not give it. ஏன் கொடுக்கலனா, Why I didn't give it? நான் பப்ளிக் எக்ஸாம் மனசுல வச்சிட்டு இருக்கேன். I am thinking about the exams. Praise the Lord, hallelujah. Hallelujah. என் மனசுல இந்த கோடைக்கு, அதாவது மழைக்காலங்கள் எல்லாம் மனசுல இருக்குது. I am thinking about the seasons and the climate. இந்த சீசன்ல நம்ம வாங்கி கொடுக்க கூடாது. If I should not buy it during this season. வாங்கி கொடுத்தா சளி பிடிக்கும். If I buy and give it to them, they'll get a cold. சளி பிடிச்சா டேப்லெட் போடணும். And then they'll have to take medicine. டேப்லெட் போட்டா 3 நாள் கிடினஸ்லயே இருக்கும், கிடியாவே இருக்கும். And then for 3 days they'll feel giddy. மயக்கமாவே இருக்கும். They won't be in the right state. படிக்க முடியாது. They won't be able to study. நம்ம பிள்ளைங்களை ஹாஸ்பிடலா கூட்டிட்டு போனா நம்ம ஊழியம் கேடும். If I keep taking my children to the hospital, எத்தனையோ பிரச்சனைகள். won't go on. ஒரு காரியத்தை நம்ம வேணான்னு சொல்லுவோம். Sometimes you will say no for one thing. பிள்ளைங்களுக்கு அது புரியாது. Children won't understand. ஆனா நமக்கு புரியும். But we will understand. Praise the Lord, hallelujah. Hallelujah. ஒரு நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். Sometimes you may be asking the Lord. நல்லதுதான் கேட்போம். You may ask the Lord for good things. நல்லது மாதிரி இருக்கும். It may seem good to you. இன்னைக்கு நமக்கு நல்லதா இருக்கும். It may seem good to you for today. ஆண்டவர் இன்னைய வச்சு நம்மள கணக்கு போட மாட்டாரு. The Lord will not calculate on based on today. அவருடைய மனதுல பெரிய பிக்சர் இருக்கு. Because he has a bigger picture in his mind. முழு படமும் அவரிடத்துல இருக்கும். He can see throughout. வேதத்துல अनेक காரியங்களை பார்க்கிறோம். We see in the many instances in the Bible. குறிப்பாக நமக்கு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், Saint Paul tells us நாம் வேண்டிக் கொள்வதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கர்த்தர் செய்வார். that the Lord is able to do more than I can ask or think. இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் என்றால், When you look at his life, अनेक காரியங்களுக்கு ஜெபித்தார். he had been praying for many things. அவர் விரும்பி ஜெபித்த காரியங்கள் நடைபெறல. And what he had desired did not come to pass. உதாரணத்துக்கு தனக்கு இருந்த முள்ளை குறித்து அவர் பேசுறார். For instance, he speaks about the thorn that was in his body. எனக்கு ஒரு முள் இருந்தது. He said, I have a thorn. அது தினந்தோறும் என்னை கொட்டுகிற சாத்தானுடைய சோதனாய் இருந்தது. And he says it is a messenger of Satan that continually buffets me. அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை ஜெபம் பண்ணேன். And he says I pleaded with the Lord to take away this thorn for 3 times. கர்த்தர் அதுக்கு என்ன பதில் கொடுத்தாருங்க? And what was the answer that the Lord gave him? அப்போஸ்தலனாகிய பவுலே, அந்த முள்ளை நான் எடுத்து போடுறேன். Did the Lord say, okay, Paul, I'll take it away? வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு முள் இல்லாமயே வெச்சறேன். And I'll keep you without any thorns. நல்ல பிளான் தாங்க. It's a good plan. நல்ல திட்டம் தான். It's a good plan. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, But the Lord said, என் கிருபை உனக்கு போதும். my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. இந்த சம்பவத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, What should we understand from this instance? அப்போஸ்தலனாகிய பவுல் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் செஞ்சார். The Lord did greater things more than Saint Paul asked or think. முள்ள தான் அவர் எடுக்க சொன்னாரு. The Lord told he asked the Lord to take away the thorn. ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்றலையா இல்ல? And it doesn't say that the Lord did not answer his prayer. அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். But the Lord heard his prayer and answered his prayer. எப்படிப்பட்ட பதில் கொடுத்தார்னா, But what kind of answer did the Lord give? அவர் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக, That more than he could ask or even imagine. எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக, More than he could ask or imagine. அவருடைய கிருபையை கொடுத்தார். He gave him his grace. அவருடைய வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமாய் இருந்தது அந்த கிருபை தான். That grace was so useful for him in his அவர் life. சொல்றார், எல்லா அப்போஸ்தலரை பார்க்கிலும் நான் சிறியவன். He says that I am the least among all apostles. ஆனா அவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமா பிரயாசப்பட்டேன். But I have toiled even harder compared to them all. அதுக்கு காரணம், the reason being எனக்குள்ள இருந்த கிருபை. the grace which was in him. முள்ள பார்க்கிலும் கிருபை நல்லது. The grace is superior and greater than any thorn. முல்லை பார்க்கிலும் கிருபை பெரிதானது. Grace is greater than any thorn. ஆனா நமக்கு புரியாதுங்க. But we will not understand. நமக்கு முள்ளு தான் பெரிய மாதிரி இருக்கும், For பெருசா இருக்கும். us,
The thorn may seem greater. நமக்கு இருக்கிற பிரச்சனை தான் நமக்கு பெருசா Our இருக்கும். problem may seem greater for us. நமக்கு இருக்கிற கஷ்டம் தான் நமக்கு பெருசா Our இருக்கும். problem may seem greater in our lives. நம்முடைய பிரச்சனை நீங்க நம்ம ஜெபிக்கலாம். And we may be praying that the problem may be solved. கஷ்டம் நீங்க நம்ம ஜெபிக்கலாம். We may be praying that the problem may ஆனா ஒரு depart. சில நேரத்துல ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, But what is God's problem sometimes? அவைகளுக்கு மத்தியில் தேவன் கிருபையை கொடுக்கிறார். That he gives us grace. அவைகளுக்கு மேலாக தேவன் கிருபையை கொடுக்கிறார். God gives us grace above them all. நம்ம ஜெபத்தை அல்ல தட்டுகிறவர் அல்ல. He is not a God who despises our prayers. யோவானுடைய தலையை சீவிட்டாங்களா? Oh, have they beheaded John? அது ஃபெயிலியர் கிடையாதுங்க. That is not a failure. ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். God had a greater plan. அதுதான் resurrection. And that is resurrection. உயிர்த்தெழுதல். The resurrection. நிச்சயம் யோவான் சாணகன் எழும்புவார். Surely John the Baptist will rise up. வெட்டப்பட்ட தலை ஒட்டப்படும். That beheaded head will come back to life. அதுக்கு அப்புறமே யாராலையும் யோவானை தொட முடியாது. And no one else can touch him. அதனால தான் இயேசு சொல்றாரு, That's why Jesus says, உங்களுடைய சரீரங்களை கொல்லுகிறவர்களுக்காக நீ பயப்படாதீங்க. don't fear man who can kill the body. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் சேர்த்து அழிக்கிற எனக்கு நீங்க பயப்படுங்க. But fear God who is able to destroy the body, soul and spirit. ஒரு சில நேரத்துல பரிசுத்தவான்களை நம்ம பறி கொடுக்கிறோம். Sometimes we just surrender or offer saints. அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். They have been martyred. உலகத்துல ஒரு சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். Sometimes we face problems in this world. அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கிறோம். At that time we pray. ஆனா கர்த்தர் பதில் கொடுக்கிறார். And God answers. எப்படி கொடுக்கிறார்? நாம் எண்ணுவதற்கு மேலாக. How does he answer more than we can ask? நம்ம எண்ணுவோம் இவர் தப்பிச்சு வந்தா போதுமே. You may be thinking that if he is rescued that is enough. ஆனா அதுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். But God does greater things. பவுலுக்கு முள்ளு பயங்கரமான பிரச்சனையா இருந்தது. For St. Paul that thorn was a big problem. அது நீங்கும்படி ஜெபித்தார். And he prayed that it may depart. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காத மாதிரி அவருக்கு தோன்றுச்சு. And he might have felt that God is not answering his ஆனா prayer. உண்மை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். But the truth is God heard his prayer. ஆண்டவர் கிருபையை கொடுத்துட்டார். And God gave him grace. இப்போ கிருபை முள்ளை விட பெரியதுங்க. Now the grace is beyond and better than the thorn. முள்ளு பிரச்சனையாகவே அவருக்கு இல்ல. The thorn is no more a problem. எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் More than he could ask or think. பாருங்க ரோமர்கள் நிருபத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால், If you turn your Bibles to the book of Romans, யூதர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். he prays for the Jews. நம்ம சொந்த பந்தங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்னு தெரியல. I don't know how many of you are praying for your relatives. உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், Those who are truly born again. நான் பெயர் கிறிஸ்தவர்களை சொல்ல, I'm not talking about namesake Christians. உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் Those who are really born again தங்க ரட்சிக்கப்படாத சொந்த பந்தங்களுக்காக ஜெபிப்பாங்க. will be praying for the ones who are not saved. பெயர் கிறிஸ்தவன் கண்டுக்கவே மாட்டாங்க. A namesake Christian will not care. நம்ம சபைக்கு வந்தா கூட Even if they come to our church. அது ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. That's not a problem and that doesn't concern them. ஆனா உண்மையான கிறிஸ்தவர்கள், But a true Christian, தேவனுடைய பிள்ளைகள், a child of God, அவங்களுடைய ரட்சிப்புக்காக எதையும் செய்ய ஆயத்தமா will be இருப்பாங்க. prepared to do anything for their salvation. அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களுக்காக ஜெபிக்கிறார். St. Paul prays for the Jews. சொல்றார், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டா இருக்குதுன்னு 9வது அதிகாரத்துல சொல்றார். In chapter 9 he says, I have continual sorrow in my heart. பாருங்க, எனக்கு மிகுந்த துக்கம், He says, I have great sorrow இடைவிடாத மனவேதனை. and continual distress. நான் சொல்றது பொய் இல்ல. I am not lying. இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். He says, I am speaking the truth in Christ Jesus. பரிசுத்த ஆவியானவரே சாட்சி. And the Holy Spirit is my witness. பாருங்க, தன்னுடைய சொந்த பந்தங்களை குறித்து, Regarding his relatives. பாருங்க யூதர்களை குறித்து, Regarding the Jews. 3வது வசனம் சொல்றார், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய சகோதரருக்கு பதிலாய் நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு பாரம். He goes to such an extent to say that I wish that I myself were accused and cut off from Christ for the sake of my brothers and my kinsmen. அவங்க ரட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பாத்திரராக, For them to be saved and to become worthy of salvation. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக, For the sake of them receiving Jesus. நான் சபிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினால், He says, I wish that I myself were accused. அதுக்கு நான் ரெடின்றார். And he says, I am ready for it. அந்த அளவுக்கு அந்த ஜனங்களுக்காக பிரயாசப்படுகிறார். To such an extent
extent he goes and strives for his people. அவர்களுக்காக ஜெபிக்கிறார். And he prays for them. ஆனா இன்னும் அந்த ஜெபம் முழுமையா கேட்கப்படலைங்க. But till now that prayer has not been completely இன்னைக்கு answered. பெரும்பாலான யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் Even இருக்கிறார். today most of the Jews have not received Jesus. ஆனா இன்னைக்கு அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். But even today the Lord is answering his prayers. அந்த ஜெபத்திற்கு ஒரு பதிலை கர்த்தர் வச்சிருக்கிறார். The Lord has an answer to his prayer. நிச்சயம் ஒரு நாள் நடக்கும். Certainly it will come to pass. எண்ணுவதற்கு வேண்டிக்கொள்ளுக்கு மேலாக It will come to pass more than we can ask or imagine. அது நடக்கும். It will happen. ஏதோ யூதர்கள்லாம் ரட்சிக்கப்படல என்பதற்காக It's not that the Jews are not saved. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்தை கம்மியா மதிப்பிடல. And it doesn't mean that St. Paul's prayer is inferior. சும்மா ஜெபம்னு போகாதீங்க. Some people will tell you don't be running and going for prayer. ஜெபிக்காதீர்கள்னா பவுல் சொல்லலைங்க. St. Paul did not say don't be without praying. யூதர்களுக்காக பிரயாசப்பட்டார். But he strived for the Jews. ஜெபித்தார். And he prayed. ஆனா அவங்க மனம் திரும்பவில்லை என்றாலும் And even though they did not repent, அந்த ஜெபத்தின் மீது அவர் விசுவாசத்தை he வைக்கிறார். believed in his prayers. இதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. This is called spiritual maturity. ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது This spiritual maturity is காணக்கூடிய விதத்தில் அற்புதம் அதிசயங்கள் நடைபெறவில்லை என்றாலும் even if you can't see a miracle that is happening, அதற்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். but God is at work above it. 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் If you turn your Bibles to the book of 2 Corinthians, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல 2 Timothy chapter 4 verse 10, அப்போஸ்தலனாகிய பவுல் தேமாவை குறித்து சொல்றார். here St. Paul speaks about Demas. அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்தவர், Demas was with St. Paul. ஊழியம் செய்தவர். He did ministry. ஆனா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வச்சு பின்வாங்கி போயிட்டாரா. But he forsook the Lord and went away because he loved the world. தேமாவுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்திருப்பார். St. Paul would have prayed for Demas. கூட இருந்தவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிருப்பாங்க. And even the ones who were with him would have prayed for him. ஆனா அவர் மனம் திரும்பினதா பைபிள்ல பார்க்க முடியல. But we don't see in the Bible that he repented and came back. ஒரு சில காரியங்கள் இப்படி நடைபெறாமல் போகிறது. Sometimes things do not take place. அதுக்காக நம்முடைய ஜெபத்தை நிறுத்த கூடாதுங்க. For that sake we should not stop praying. பின்வாங்கி போனவர்களுக்காக ஜெபிக்கணும். We have to pray for the backsliders. பின்வாங்கி போனவர்கள் திரும்ப வரும்படி நம்ம We ஜெபிக்கணும். have to pray for the backsliders to return. கர்த்தர் நம்ம எண்ணுவதற்கு வேண்டிக்கொள்ளுக்கு மேலான காரியங்களை செய்வார். The Lord will do great and mighty things more than we can ask or think. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் If you take Jesus' prayers, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். let's turn our Bibles to the Gospel of Luke chapter 23. இயேசு காட்டிக் கொடுவதற்கு முன்பதாக Before Jesus could, தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் சொல்றார். he tells the disciples some advice. லூக்கா Gives them எழுதின some advice. சுவிசேஷம் 22வது அதிகாரம் The Gospel of Luke chapter 23 31ஆம் வசனத்திலிருந்து verse 31 onwards. அந்த விசுவாசிகளுக்கு வரக்கூடிய சோதனையை குறித்து சொல்றார். He speaks about the temptations that comes for a believer. தனக்கு வரக்கூடிய சோதனை, The temptation that came to him தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய சோதனை, and the temptation that came to the ones who were with him. இதை எல்லாவற்றையும் இயேசு சொல்றார். Jesus tells about them all. இயேசு அப்படி சொன்னது மாத்திரமல்ல, Not only he said that, 31வது வசனத்துல சொல்றாரு, in verse 31 he says, சீமோனே சீமோனே, Simon, Simon, இதோ கோதுமையை களத்தில் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். behold, Satan has desired to have you and that he may sift you as wheat. நானும் உன் விசுவாசம் ஒடிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். But I pray that your faith may not depart. இயேசு தன்னுடைய சீஷருக்காக ஜெபம் பண்ணார். Jesus prayed for his disciples. எதுக்காக ஜெபித்தார்னா, And why did he pray? அவங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. He prayed that his faith may not depart. அதுவும் குறிப்பாக பேதுருக்காக அவர் ஜெபம் பண்ணார். Not only that, he specified Peter and prayed for him. பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான். Satan had asked permission கோதுமையை கலங்களில் புடைக்கிறது போல உங்களை புடைக்க போறான். that I am going to sift him like the wheat. ஆனாலும் உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபித்தேன். But he said, but still I prayed that your faith may not depart. அதுக்கு பேதுரு சொல்ற பதில் பாருங்க. And see the answer that Peter gave. ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உன்னை பின்பற்றுவேன், அதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். So he said, Lord, I will follow you and I'm ready to do both, to go into prison and to die for you. இயேசுவை பார்த்து சொல்றா பாருங்க. Peter replies to Jesus and says காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். that
I will follow you both in prison and to death. இந்த வசனத்தை பார்த்தா நிறைய பேர் திருமணத்தில் சொல்ற மாதிரி இருக்குது. This verse seems as though as a promise when you give during your wedding. வாழ்விலும் தாழ்விலும், In my ups and in my downs. இன்பத்திலும் துக்கத்திலும். In pleasure and in pain. சோ டயலாக் பேசுற மாதிரி. These are like dialogues. அது அப்படிதான் எடுத்துக்கணுங்க. You have to just take it in that manner. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். You have to pray for them. ஆண்டவரே எங்க பிரிஞ்சு போயிட கூடாது. Lord, that they should never separate. ஆண்டவரே உதவி செய்யுங்க. Enable them. இயேசு ஏற்கனவே ஜெபிச்சிட்டார். Jesus had already prayed. பேதுரு சொல்றாரு, Peter said, வாழ்விலும் சாவிலும், in life or in death, பார்க்கிற உம்மை பின்பற்றி வர நான் ரெடியா இருக்கிறேன். I am ready to go with you everywhere. அப்ப இயேசு அவருக்கு சொல்றாரு, So Jesus answered him and said, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி, before the rooster crows, அப்பா நீ என்ன 3 முறை மறுதலிப்ப. you will deny me 3 times. 3 முறை மறுதலிப்ப. And he denied him 3 அவர் times. இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறார். Jesus had prayed. விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபித்து இருக்கிறார். He prayed that his faith may not go away. இயேசுவின் ஜெபத்துக்கு பதில் உண்டாக வேண்டும் என்றால், For Jesus' prayer to be answered, பேதுரு 3 முறை மறுதலிக்கவே கூடாது. Peter should not have denied the Lord. ஆனா இயேசு சொன்னாரு, But Jesus says, நான் ஜெபம் பண்ணாலும் நீ 3 முறை மறுதலிப்ப. even though I have prayed, you will deny me 3 times. சேவல் கூவுறதுக்கு முன்பதாக 3 முறை மறுதலிப்ப. You will deny me 3 times before the rooster crows. அதனால என் ஜெபத்துக்கு பதில் உண்டாகவில்லை என்ற அர்த்தம் அல்ல. That doesn't mean to say Jesus' prayer was not answered. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, பிதாவாகிய தேவன் கேட்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. Or the Father has not listened to my prayer. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். But the Lord has heard my prayer. பேதுரு அப்படியே மறுதலிச்சாலும், Even though Peter had denied the Lord, அந்த பாவத்தில் விழுந்தாலும், even though he fell into sin, அவன் குணப்பட்டு he was healed. தன் சகோதரரை சிறப்படுத்த வேண்டும். And he had to encourage his fellow being. பேதுரு மறுதலிக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணலைங்க. The Lord did not pray that he should not deny him. அவனுக்கு ஒரு சோதனை வந்தாலும், Even though he went through a testing, அந்த சோதனையில் அவர் விழுந்து போனாலும், even though he fell in the testing, எழுந்து நிக்கணும். he should rise up and stand. எழுந்து நின்றது மாத்திரமல்ல, He should rise up and stand. தன் சகோதரரை ஸ்திரப்படுத்த வேண்டும். And he should go and strengthen his brothers. இதுதான் நம்ம எண்ணுவதற்கு வேண்டிக்கொள்ளுக்கு மேலான காரியம். This is the prayer that is more that being answered more than you can ask or think. பார்க்கிற அவர் விழக்கூடாது என்பதற்காக அல்ல, Not that he should not fall, அப்படியே விழுந்தாலும் but even if he falls, எழுந்து நின்று he should stand up. விழுகிற எல்லாரையும் ஸ்திரப்படுத்த வேண்டும். And he has to strengthen all those who are falling. இதுதான் எண்ணுவதற்கு வேண்டிக்கொள்ளுக்கு மேலான காரியம். This is a thing that is done more than you can ask or think. இயேசு இதுக்காக தான் ஜெபம் பண்ணார். This is why Jesus prays. உங்களுக்கு சோதனையே வரக்கூடாது என்பது அல்ல. Not that you should never go into temptation. சோதனை வந்தாலும், Even if he is tempted, சோதனையை உங்க ஜெயிக்கணும். he should conquer that temptation. பிரச்சனைகள் வந்தாலும், Even if he has problems, பிரச்சனைகளை ஜெயிக்கணும். he should overcome those problems. உபத்திரவங்கள் வந்தாலும், Even if he goes through persecution, உபத்திரவத்தை ஜெயிக்க வேண்டும். he should conquer those persecutions. இதுதான் கிறிஸ்தவ ஜெபம். And this is a Christian நம்ம prayer. ஜெபம் பண்ணுவோம், கோலியாத்தே வரக்கூடாதுன்னு. We might be praying that no Goliath should come. ஆனா ஒரு சில கோலியாத்துக்கு வந்தாதான் நம்ம ஃபேமஸ் ஆகும். But only unless the Goliaths come, you will become famous. அப்பதான் சவுல் கொன்றது இவ்வளோ, தாவீது கொன்றது இவ்வளோன்னு கோஷமே வரும். Only then there will be a recording, records that says that Saul had slaughtered so many and David had slaughtered so many. நமக்கு என்ன ஆசைனா எந்த கோலியாத்தும் வரவே கூடாது ஆண்டவரே. It's our desire that no Goliath should come our way. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நாங்க பார்க்க கூடாது. It's our desire that the Egyptian that we see today, we should no more see. எகிப்தியனை கொஞ்சம் பார்த்தா தான் நமக்கு ஒரு விசுவாசம் வரும். Only unless you see an Egyptian, you will not receive your faith. நமக்கு தைரியம் வரும். You will not receive that boldness. நமக்கு விசுவாசம் வரும். You will not receive that faith. செங்கடல் முன்னாடி நின்னாதான் Unless the Red Sea stands before you, கர்த்தர் யார் என்பது விளங்கும். you will not understand. நம்ம ஆசை எதிர்க்கல செங்கடலே வரக்கூடாதுன்னு. It is our desire that there should not be any Red Seas. நம்ம ஜெபலாம் செங்கடல் பிளந்தா போதும்னு ஜெபிப்போம். We may be praying that let the Red Sea be divided. ஆனா ஆண்டவர் அதை விட பெரிய காரியங்களை But செய்கிறார். God is able to do greater things. செங்கடலை பிளந்தது மாத்திரமல்ல, He not only divided the Red Sea, அப்படியே பார்வோன் சேனையும் சேர்த்து அடைச்சாருங்க. but he also destroyed the armies of Pharaoh. இதுதான் நம்முடைய ஆண்டவர். And this is our God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரண இருளின் பள்ளச்சாக்கு, The valley of the shadow of death. பொல்லாப்பு,
disaster. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம விரும்புகிறோம். We may be praying that there should not be any evil. ஆனா அதே சமயத்துல வரும்போது But at the same time when they come our way, நம்ம கண்டு அஞ்ச கூடாதுங்க. don't be afraid. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். The Lord is with you. ஒரு சில காரியங்கள்லாம் எழும்புனா தான் நம்ம எழும்புவோம். Sometimes things have to rise up before you for you to rise up. ஒரு சில காரியங்கள்லாம் வந்தா தான் நம்ம அதை எதிர்கொள்ள ஆரம்பிப்போம். Unless some things come your way, you will never stand against them. நெருக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம மேல எழும்புவோம். You will rise above every pressure and every suppression that comes your way. சச்சரவுகள்லாம் இருந்தா தான் It's good to have enemies. ஆண்டவர் ஏற்படுத்துகிற டேபிளுக்கே ஒரு மதிப்பு. Only then there will be a banquet before your enemies that is prepared for you. நம்மலாம் வீட்டை சாத்தி சாப்பிட்டு பழகிட்டோம் பாருங்க. We have a habit of closing our doors and having your meals. யாராச்சும் வந்தா கூட பிளேட் எடுத்துட்டு உள்ள ஓடிடும். If anyone comes, you'll carry your plate inside. கர்த்தர் அப்படி செய்ய சொல்லலைங்க. The Lord is not telling you to do that. உன் சத்துரு வரானா, If your enemy is coming, அவனுக்கு முன்னாடியே சாப்பிடு. eat before him. நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு அவனுக்கு வயிறு எரியும். Let him see you being fed. என்ன கர்த்தர் And get jealous, and that இப்படி is our God. ஆசீர்வதிச்சிருக்கிறார். See the Lord, he has blessed him in such a way. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மறைக்காதீங்க. Don't hide God's blessing. பிரச்சனை வரும், Problems will arise. கஷ்டம் வரும் பிரதர், Difficulties may arise. கொஞ்சம் மறைக்கிறேன். So I am hiding. மறைக்க கர்த்தர் யாருன்னு காட்டுங்க. No, show who God is. உங்களை பார்த்து 4 பேர் ஆண்டவரை விசுவாசிக்கட்டும். Let 4 people believe in the Lord because of you. கர்த்தரை நம்புகிறவனுக்கு இத்தனை டிஷ்ஷா, How many bumps there are when you believe in the Lord? இத்தனை டேபிளா, Or how many tables? ஆண்டவர் சொல்ற சத்துருக்களுக்கு முன்பதாக The Lord says, before your enemies, நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. I will prepare a banquet for you. ஒருத்தர் சொன்னாரு, One person said 4 பேர் உனக்கு சத்துருவா இருக்கணும் பிரதர். that you should have 4 enemies. அப்பதான் நீங்க ஏதோ மேல வரீங்கன்னு அர்த்தம். Only then it means that you are rising above. கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். It means that God is blessing you. ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குனுங்க. You should have some problems. பிரச்சனை, அதுக்காக நான் பிரச்சனையை கேட்கறது இல்ல. That doesn't mean to say I'm asking for problems. பிசாசு ரெடியா பிரச்சனைகளை வச்சிட்டு இருக்கான். Satan is always ready with problems. ஆனா அந்த பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து But போகாதீங்க. don't be disheartened when you see those problems. ஜெபம் பண்ணுங்க. Pray. ஒரு சில பிரச்சனைகள் அப்படியே இருந்தாலும், Even if some just stand still, ஒரு சில காரியங்கள் மாறவில்லை என்றாலும், even if some things don't move, நம்ம மாறிடுவோம். we change. முள் அப்படியே தான் இருந்தது. The thorn remained. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல், But for Saint Paul, praise the Lord, கிருபையினால் மாற்றப்பட்டார். he was transformed by grace. அதான் கிருபை. That is grace. கிருபைனா பலன். Grace means strength. கிருபைனா ஆண்டவர் கொடுக்கிற விசுவாசம். Grace means the faith that the Lord gives. ஆண்டவர் கொடுக்கிற தைரியம். It is the strength that the courage that the அவர் Lord கொடுக்கிற gives. சுகம். It is the healing that the அவர் Lord கொடுக்கிற gives. பலன். The strength that the Lord gives. எல்லாமே கிருபை. Everything is grace. பேதுருக்காக இயேசு ஜெபம் பண்ணார். Jesus prays for Peter. பிசாசு போது சோதனை இடுகிறான். The tempter came to tempt. பிசாசு புடமிடுகிறான். The tempter came to strike him. அவங்க விசுவாசம் ஒடிந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ணார். But the Lord prayed that his faith may not depart. பேதுருடைய விசுவாசம் மாத்திரம் ஒழிந்து போலங்க. Peter's faith did not depart. அவன் எழுந்து நின்று, But he stood above. தன் சகோதரனையும் பலப்படுத்தினான். And he also strengthened his brethren. விழுந்தாலும் பரவாயில்ல, It's okay if you fall. எழுந்து நில்லுங்க. But rise up and stand. தைரியமா நில்லுங்க. Stand boldly. மிந்தி நின்னதை விட இன்னும் தெம்பா நில்லுங்க. Stand stronger than you stood before. நீதிமானை குறித்து வேதம் சொல்லுது, The Bible speaks about the righteous. அவன் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். That even if he falls 7 times, he will rise up and stand. ஜெபத்துல விட்டுறாதீங்க. Don't stop praying. நாம் எண்ணுவதற்கு வேண்டிக்கொள்ளுக்கு மேலான காரியங்களை செய்வார். He will do great things more than you can ask or think. பர்மாவுல ஊழியம் செய்வதற்காக முதலாவது ஒரு மிஷனரி போனார். In Burma, a missionary went to do ministry. அடோனி ராம் ஜட்சன் என்கிற ஒரு மிஷனரி. His name was Adonina Judson. அவர் போய் ஊழியம் செய்தாராம் பாரு. So he went to do ministry. ஒருத்தன் ரட்சிக்கப்படுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. It took a long time for one person to get saved. ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. It took a long time for one person to get saved. வாழ்நாள் முழுசும் ஊழியம் செய்தார். All life long he ministered in that place. அவருடைய வாழ்வின் கடைசில நிறைய பேர் ரட்சிக்கப்படலையா. And when he died, many people never got saved. ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படிலாம் நடக்கும். Sometimes some things take place in this manner. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்துல அறுவடை தரணும். But God knows when to give a harvest. கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். God has a purpose for us. ஒரு சித்தம் வைச்சிருக்கிறார். He has a plan for us. நம்முடைய உழைப்பு, Our toil, நம்முடைய பிரயாசம், our energy, நம்முடைய முயற்சி, our
our trying, நம்முடைய விசுவாசம், our faith, நம்முடைய ஜெபம், our prayer இதெல்லாம் விட்டுறக்கூடாது. should never be left alone. ஆவிக்குரிய ஜீவியத்துல In our spiritual life, ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, the biggest blessing தேவன் நமக்குள்ள வந்து வாசமாயிருப்பது. is that God is dwelling in us. உள்ளான மனுஷன் பலன் அடைவது. That our inner man is being strengthened. வெளியே நடக்கிற மாற்றங்களை விட more than the changes that take place outside. நமக்குள்ள பெரிய மாற்றங்கள் There நடக்கும். should be a transformation that takes place inside. நம்ம மாறணும். We should change. நம்ம எல்லா விதத்திலும் பலன் உள்ளவர்களாய் மாற We வேண்டும். should be strengthened in our inner man. பாருங்க, நமக்குள்ள கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். The Spirit of God that is at work within us. நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, Who is our God? எண்ணுவதற்கும் More than we can ask. வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை He is செய்கிறவர். able to do exceedingly abundantly more அப்படியே than நம்ம we can எழுந்து ask or நிற்போமா? think. Let us all raise to our feet. ஒருவேளை முள்ளோடு கூட வந்திருக்கலாம். You might have come here with a thorn. முள்ளு எப்ப நீங்கன்னு ஜெபம் And பண்ணிருக்கலாம். you may be praying, when will this thorn be removed? அது ஜெபிச்சு நீங்காமல் கூட போயிருக்கலாம். It might not have moved even after prayer. ஆனா But ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. don't stop praying. விசுவாசத்தை குறைச்சிடாதீங்க. Don't stop believing. கர்த்தர் கிரியை செய்து கொண்டே The இருக்கிறார். Lord is working. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். The Lord is at work. அவருடைய கிரியை நமக்கு தெரியல. You can't see him working. இன்றைக்கு அவர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். Today it may seem as though he is quiet. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன பிக்சர். All that we can see is a small picture. நாளைக்கு என்ன நடக்குன்னு கூட நமக்கு தெரியாது. We don't even know what is for tomorrow. ஆண்டவரிடத்துல முழு படமும் இருக்கிறது. But the Lord has a bigger picture. நம்முடைய வாழ்வின் ஆரம்பமும் முடிவும் அவருக்கு தெரியும். He knows our beginning and our end. எதெல்லாம் எப்ப செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். He knows what to do and when to do. எதெல்லாம் எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு He தெரியும். knows what to give and when to give. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி Till he raises you up at the right அவருடைய time. பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். Be submissive into his mighty hands. கேளுங்க, Ask ஆண்டவரை விசுவாசிங்க. and believe. நான் எண்ணுவதற்கும் More than you can ask. நான் வேண்டிக் கொள்ளுக்கு மேலாக And கிரியை more than we can செய்கிறவர். think, the Lord is at work. எனக்குள்ள கிரியை செய்கிறவர். He is at work within me. சபையில கிரியை He is செய்கிறவர். at work in the church. அவருடைய மகிமைக்காக கிரியை He செய்கிறவர். is at work for his glory. தலைமுறையாய் அவர் கிரியை He செய்கிறவராய் is at இருக்கிறார். work from generation to generation. இன்றைக்கு Today நடைபெறும் சம்பவங்கள் எனக்கு புரியல. I don't understand what's happening. ஆனா நான் விசுவாசிக்கிற தேவனுக்கு புரியும். But I know the God whom I believe. இன்னைக்கு ஒருவேளை எனக்கு தடையா இருக்கலாம். Today it may be a hindrance. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது தடை இல்ல. But in God's sight it is அது no ஒரு longer a ஆசீர்வாதத்தின் hindrance. படி. It is a blessing. இன்றைக்கு ஒருவேளை எனக்கு சோதனையா இருக்கலாம். Today it may be a temptation. ஆனா இது எனக்கு உயர்வு. But this is an exaltation. ஒரு கோலியாத் நிற்பதை பார்த்து நான் அஞ்சல. I am not afraid of the Goliath. செங்கடல் எனக்கு முன்பதாக நிற்பதை கண்டு நான் அஞ்சல. I am not afraid of any Red Sea that lies ஒருவேளை before பயமா me. இருந்தாலும், Even if I am afraid, திகில் நம்மளை சூழ்ந்து கொண்டாலும், even if I am dismayed, கர்த்தர் அந்த தீமையை நன்மையா மாற்ற வல்லவராய் the இருக்கிறார். Lord is able to change every evil into good. நாம் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் More than I can ask or think. அநேக காரியத்துக்காக ஜெபித்து கிடைக்கலன்னு சோர்ந்து போயிடாதீங்க. Don't get weary because you've been asking and you have not received. ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்காக, But for something good, பெரிய காரியத்தை கொடுக்கிறதுக்காக the Lord is waiting to give you ஒரு a சில bigger thing. அற்பமான காரியங்களை கர்த்தர் தடை பண்ணுகிறார். God hinders certain small things. ஒரு சில ஒடுங்கினமான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தடுத்து நிறுத்துகிறார். The Lord stops some imperfect things. ஆனா நமக்கு நல்லது வர இருக்கிறது. But there is a good thing that is yet to come. அவர் தலைமுறைக்கு சோத்தரிக்கப்படத்தக்கவர். He is to be glorified from generation to generation. அவர் நாம் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்ளுக்கு மேலான காரியங்களை He செய்கிறவர். is able to do exceedingly abundantly more நம்ம than we எல்லாரும் can ask or ஆண்டவரை think. சோத்தரிப்போமா? Let us open our mouths and offer our praise. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். Let us open our mouths இந்த and offer our வருஷத்தினுடைய praise. ஆரம்பத்தில் இதை நம்ம விசுவாசிப்போம். Let us believe in the Lord. நான் in this எண்ணுவதற்கு first week of வேண்டிக் this கொள்ளுக்கு month, மேலான காரியங்களை செய்கிறவர் that the நீர் ஆண்டவர். Lord who is able to do exceedingly abundantly இன்னும் more than we அதிகமா can ask நம்ம or think. ஜெபிப்போம். Let us even pray harder. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்றாரு. This is what St. Paul says. என் முள் என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை That ஜெபித்தேன். I had prayed for 3 times that this thorn may ஆனா depart. கர்த்தர் அதை விட பெரிய காரியத்தை But the செய்வார். Lord has done a greater thing in my life. அவருடைய கிருபை எனக்கு கொடுத்தார். He has given me His grace. அவருடைய வல்லமையினால் என்னை நிரப்பினார். He has filled me with His power. பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே When he writes the book of Philippines, he says, by எல்லாவற்றையும் Christ who செய்ய எனக்கு strengthens me, பலன் உண்டுன்னு சொல்றார். I have the strength to do everything. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், The problems that
you have today, எனக்கு இருக்கிற தடைகள், or the hindrances that you எனக்கு have இருக்கிற today. கஷ்டங்களை கண்டு நம்ம அஞ்ச வேண்டாம். Don't be afraid about the difficulties that you have today, தொடர்ந்து ஜெபிப்போம். but continue to pray நாம் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்ளுக்கு மேலான காரியங்களை that கர்த்தர் the செய்வார். Lord will do greater things more than you அவர் can ask. ஏகோவா ஈரே, He is Jehovah அவர் Jireh. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். He will take care of everything. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். He will take care of everything. பேதுருக்காக இயேசு ஜெபித்தார். Jesus prayed for Peter. அவனுக்கு சோதனை வரக்கூடாது என்பதற்காக He இல்லை, did not pray that he should never be tempted, அந்த சோதனையில் அவன் ஜெயிக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, but he not only conquered that prayer, அந்த சோதனையில் அவன் விழுந்தாலும் but even though he fell in that அவன் எழுந்து temptation, நின்று he rose up தன் சகோதரரை பலப்படுத்த and வேண்டும். he strengthened his fellow brethren. பேதுரு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். Peter didn't even imagine இயேசுவின் ஜெபம் பெரிய காரியங்களை செய்தது. that the prayers of Jesus did great and mighty இன்னைக்கு things. நம்முடைய ஜெபம் அதை தான் செய்யும். Today even our prayers is able to நாம் do great எண்ணுவதற்கு things. வேண்டிக் கொள்ளுக்கு மேலான காரியங்களை செய்வார். It's able to do more than you can ask or think. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். When you know the will of the Lord and pray, அவருடைய சித்தம் முழுமையா நமக்கு புரியலனாலும் even if you don't understand his will completely, நம்முடைய வாழ்வில் அனைத்து தீமைகளை நன்மையாய் மாற்றி the Lord is able to change every evil into good நம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவார். and fulfill his plan and purpose. நம் ஆண்டவரை சோத்திரிப்போமா. Let us open our mouths and offer our praise. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புது வருஷத்துக்காக நம்ம ஆண்டவரை Let's சோத்திரிப்போம். offer our praise and thank the Lord for this new year. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நடைபெற இருக்கிற 52 வாரங்களுக்காக நாங்கள் நம்ம Lord, I சோத்திரிக்கிறோம். thank you for the 52 weeks that is in this year. ஒவ்வொரு நாளுக்காக நம்ம I சோத்திரிக்கிறோம். thank you for each and every day. எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் You உண்டாண்டவர். have a purpose for giving us இந்த life. உலகத்தை விட்டு எத்தனையோ பரிசுத்தவான்கள் நல்லவர்கள் எல்லாரும் கடந்து போனாலும் So many good people have gone through last year, எங்களுடைய வாழ்நாளை நீடிக்க பண்ணி but you have extended our lives இந்த 2024 காண and you enabled us to see உம்மை 2024. ஆராதிக்க கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் And உண்டாண்டவரே. we know that you have a purpose that we may உம்முடைய worship you. நோக்கமும் திட்டமும் எங்களுடைய வாழ்வில் Let நிறைவேறட்டும். thy will and purpose be accomplished in எல்லா our lives. கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு We give you செலுத்துகிறோம். glory and honor and praise. ஹalleluya. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா. படைக்க இருக்கிற காணிக்கைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாம் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் பொருளாதாரத்தில் செய்வார். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம அதை விசுவாசிப்போம். Let's believe that the Lord can do a miracle even in our சகல finances. பரிபூர்ணங்களால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். St. Paul prays that we may receive the fullness of God. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது வாழ்வின் அனைத்து பகுதியும் ஆசீர்வதிக்கிறார். When he prays, when God blesses, he blesses us in every area of our அனைத்து life. பகுதியிலும் நாம் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்ளுக்கு மேலான காரியங்களை செய்கிறார். That he does greater things more than we can ask or think. தன்னுடைய சொந்த குமாரன் என்று அவரையே நமக்காக கொடுத்தவர் The Lord who gave his only begotten son. மற்றவை அருளாமல் இருப்பது எப்படி? The question is there, will he withhold any good thing? நன்மையானவைகளை கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு வேதம் நம்மளை பார்த்து கேட்கிறது. The Bible asks us this question, will he withhold any good thing? கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிறவர். The Lord is a God who gives us good things. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை He தருகிறவர். gives us strength to earn riches. எத்தனை சோதனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் No matter how many problems and difficulties we அவைகள் face, மீது ஜெயம் எடுக்க கர்த்தர் பலனை கொடுப்பார். God will give us the strength to overcome them அவரை all. விசுவாசிக்கிற நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. We who believe in him will never be put to shame. சத்துருக்களுக்கு முன்பதாக நம்ம தலை நிமிர்ந்து நிற்போம். We will stand upright and raise our heads before our ஆண்டவரை enemies. சோத்திரிப்போம். And we will offer our ஆண்டவரை praises. துதிப்போம். We will thank the Lord. இந்த துதி சோத்திரம்லாம் நம்மோடு முடிஞ்சல. This praise and this thanksgiving will not தலைமுறை stop, தலைமுறை தொடரும். but will continue from generation to கர்த்தர் generation. நல்லவர். The Lord is good. என் பொருளாதாரத்திலும் அவர் நல்லவர். He is good even in our finances. என் கைகளின் பிரயாசத்திலும் அவர் நல்லவர். He is good in the work of my hands. நான் செய்வதை அவர் வாய்க்க He பண்ணுவார். prospers the works of my hands. நான் எண்ணுவதற்கு வேண்டிக் கொள்ளுக்கு மேலான காரியங்களை He கர்த்தர் does செய்வார். greater things more than I can ask or think. வானத்தின் மதகுகளை திறப்பார். He opens the floodgates of அவர் heaven ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். and he commands a blessing in அதை my life. விசுவாசிக்கிறேன் என்று And சொல்லுங்க. I believe in him. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்றார். The Lord will bless you for your belief. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறவரே, The Lord who blesses us and gives me strength இந்த to பலன் earn உங்களுடைய riches. கைகளில் பெருகும்படிக்காக நாங்கள் I ஜெபிக்கிறோம். pray that the strength may extend and be enlarged in my போக்கிலும் hands. வரச்சிலும் அது பெருகும்படிக்காக நாங்கள் I ஜெபிக்கிறோம். pray that it may be enlarged when I go out and come in. எங்களை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுவது மாத்திரமல்ல, I thank you because you have made me a blessing. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் வைக்க திட்டமுள்ளவராய் But we இருக்கிறபடியால் thank and சோத்திரம். praise you that you have made us a blessing to even others, Lord. ஆசீர்வதிங்க. Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. Jesus' precious name we pray. ஆமென்.